ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து ரெட் ஹில்ஸில் இருக்கிற எஸ்வி நகருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, தக்வா பிரியாணின்னு ஒரு பிரியாணி கடை இருக்குது. ஸோ அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு நம்மளோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து நம்ம தலைமை பிரியாணிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வாங்க அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்லாம். பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஸோ ரைஸை பாருங்கள், அப்படியே சூப்பராக அப்படியே உதிருது. ஐயோ தப்பான சரி, இங்கே இடம் தான் இருக்குது, உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதனால் பிரியாணி சாப்பிடும் போது ரைத்தாவை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லெக் பீஸை ட்ரை பண்ணலாம். ஸோ லெக் பீஸ் பீஸு செம்ம சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக கரெக்டாக குக் ஆகிருக்கு. அது பாருங்க, சும்மா அப்படி கை வைக்கிறேன் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. இவங்க பிரியாணி சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது, மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். சரி இருங்க, நான் பாட்டில் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய டிஷ் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மற்ற டிஷ்ஷை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி போடுறோம். இந்தியன் சிக்கன் பிரியாணி, சாரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த பிரியாணி டேஸ்ட்டு வாயில் ஓட்டின்னு இருக்கிறதால வாய் குளருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. ஸோ கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு.
காரம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அந்த ஃப்ளேவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக அந்த காரத்தோட கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. பீசஸும் அதே மாதிரி தான், ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, கரெக்டாக நார்மலாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது. எதுவுமே வைக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம இப்போ லாலிபாப் ட்ரை பண்ணலாம். கொஞ்சோண்டு ஆனியன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெமன் புளியாமல் ஒரு பைட் எடுத்து வைப்போம். சிக்கன் லாலிபாப் நல்லாவே குக்காக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இதை கடிக்கும் போது அப்படியே ஜூஸியாக வருது, ஃப்ளேவர் செமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம். சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்குடா, நல்லா தான் இருக்குது, சாப்பிடு. இவங்களோட மசாலா எதுவுமே அப்படியே பச்சையாக தெரியல, எல்லாமே வந்து குக்காக இருக்குது. மசாலா வந்து இந்த நடுவில் கொஞ்சம் அப்படியே மசாலா அப்படியே இருக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து பிளேட் ஷவர்மா வாங்கியிருக்கோம். இப்போ பிளேட் ஷவர்மா கிட்ட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து எக்ஸ்ட்ரா மயோ கேட் வாங்கியிருக்கேன், ஏன்னா எனக்கு மயோ ரொம்ப பிடிக்கும். இவங்க மயோ வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்குது, ஃப்ளேவரு ஸ்பைசினஸ்ஸு எல்லாமே செம்மையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் guys. மறக்காமல் வந்து இந்த கடையை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி வரீங்கன்னா தயவு செஞ்சு கம்னு தயவு செஞ்சு வரும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஏன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் வந்து இவங்க கூட தான் வந்திருக்கேன். ஸோ ஃபுட்டை வந்து நாங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணல. ஸோ நான் வந்து இன்ட்ரோலேயே நிறைய ஃபுட்டு காமிச்சிருப்பேன். அந்த கொத்து பரோட்டாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த முட்டை கலக்கி சம்திங்காக அதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து எங்களுக்கு அதை வாங்கி சாப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எங்களால் வயிற்றில் இடம் இல்லை. ஸோ அதான் உண்மை. என்னடா இன்ட்ரோ மட்டும் காமிச்சிருக்கியே, சாப்பிட்டு காமிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க, இதான் உண்மை. ஸோ ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு மேலும் ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. until then bye from Men with Wheels, bye. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், முடிக்கும் போது வீடியோவோட முடிங்க, வேறு லெவலில் இருக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாய்.